சுவையான ஆரோக்கியமான ஆட்டு எலும்பு சூப் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தனியாகவே சூப்பாக குடிக்கிறதுக்கும் இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இந்த சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இந்த சூப் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சூப் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 100 கிராம் அளவு மட்டும் மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டன் எலும்புகளை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேவையான சில பொருட்களை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் அளந்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன பல் பூண்டாக இருந்தால் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவு வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1 ஸ்பூன் அளவே போதும். இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வரத்தண்டியும் மட்டும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த அளவு மட்டும் வதக்குனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். 1/2 நிமிஷம் மட்டும் வதக்குனதுக்கப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் எலும்புகளை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான மற்ற பொருட்களையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு நாம் ரொம்ப மசாலாஸ் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்புறமா நாம் சில பொருட்களை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கூடவே சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சூப் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கடைசியாக கூட செக் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போது மிக்ஸி ஜாரை அலசி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நாம் நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டம்ளர். இந்த டம்ளரில் நான் மொத்தம் 4.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு சூப் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் செய்கிற இந்த சூப் ஒரு 6 பேர் குடிக்கிற அளவு இருக்கும். நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். மட்டன் எலும்பு நல்லா ஒரு 7-8 விசில் வேக வச்சோன்னா தான் அந்த எலும்பில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நமக்கு சூப்பில் நல்லா இறங்கி வரும். இப்போ ஒரு 8 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப் நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் திரும்ப நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சூப்பை நல்லா திறந்தே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான மட்டன் எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.